2 கொரிந்தியரில் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். பைபிள் விதமாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற அற்புதமான வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய சுருக்கம் சத்திய வேதத்தின் அடிப்படையில் கவனிக்கிறோம். தேவ சித்தம் செய்வது தான் நமக்கு வெற்றி என்பதை வேதம் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அந்த சித்தம் செய்வதற்கு எவ்விதம் நமக்கு உதவி செய்கிறார்? மிக முக்கியமான விஷயம் உபாகம புஸ்தகத்தில் நம்ம 30வது அதிகாரத்தில் கவனித்திருக்கிறோம். உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரையே பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனம் தீர்க்காயுசுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்று சொல்லும் பொழுது தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையினால எல்லா கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தேவ சித்தம்னா நடக்கட்டும், தேவ சித்தம்னா காரியம் வாய்க்கட்டும், எல்லாம் அவர் சித்தம் தானே அப்படின்னு பல தடவை பல முறை நாம் இவ்விதமான வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆகிலும் பைபிள் ரொம்ப தெளிவுபடுத்துகிறது, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை பகுத்து அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அவர் சித்தம் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவர் சித்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ சித்தம் புரிய வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப எளிமையாக சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறோம். தேவ வார்த்தை தான் தேவ சித்தம், தேவ சித்தம் தான் தேவ வார்த்தை. அதாரை இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். தேவ சித்தம் தான் தேவ வார்த்தை, தேவ வார்த்தை தான் தேவ சித்தம். இல்லையா? அவ்வளோ எளிமையாக இருக்கிறதா? ஆமாம். ஆனால் எவ்விதம் அதை நம்ம செயல்படுத்த முடியும்? யோவான் சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்ள வேண்டும். அங்கு ரொம்ப அற்புதமாக ஆண்டவராக இயேசு நமக்கு முன்மாதிரியான ஒரு உதாரணமாக நாம் அங்கு கவனிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் எல்லாரும் எடுத்துக்கொள்வது நல்லது. வேதம் கொண்டு வருவது பெரிய ஆசீர்வாதம், திறந்து வாசிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்கள். அவருடைய சித்தம் செய்து முடிப்பது அது எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆங்கில வார்த்தைகளை நாம் கடந்த வாரங்களில் கவனித்திருக்கிறோம். மை ஸ்ட்ரென்த் இஸ் டு டூ த வில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறார். அவர் சித்தம் செய்வது தான் எனக்கு பலன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கோணம் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது என்று கேட்டால், அவர் சித்தம் செய்வதினால்தான் பலன் அப்படின்னு இருக்கிறார். எப்படி இருக்கிறது? அவருடைய சித்தம் செய்வதினால்தான் பலன் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த சித்தம் செய்யும் பொழுது பாருங்கள், சில நேரங்களில் முன்பு சொன்னதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர் சித்தம் என்னமோ நமக்குன்னு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் சித்தம் என்ன என்பதை நமக்கு தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஏன் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது என்ன செய்யாது? நிறைவேறாது. ஆகையினால எனக்கு புரியணும், எனக்கு புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார் என்று கேட்டால் வார்த்தையின் மூலமாக தான். ஆகையினால தேவ சித்தம் செய்வது என்பது ஏதோ தலைகீழாக நின்று சாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுதே வார்த்தையிலிருந்தே விருப்பத்தை கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். இல்லையா? எப்படி ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், வாசித்த மாதிரில் அதை எப்படி உதாரணப்படுத்த முடியும்? எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்களில் சில ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நீங்கள் போயிருப்பீர்கள், அதற்காகவே போக வேண்டும். அதில் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிஷ் போட்டிருப்பாங்க, கீழே அது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? போட்டிருப்பாங்க. இந்த விஷயம் இப்படி இதை செய்து கொண்டு வருவோம் அப்படின்னு. பேர் வினோதமாக இருக்கும், ஆனால் அதுக்கு விளக்கம் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? போட்டிருப்பாங்க. அப்போ அந்த விளக்கத்தை வாசித்த மாத்திரத்துலேயே சிலர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதை என்ன செய்வாங்க? ஆர்டர் பண்ணுறதை நம்ம கவனிச்சிருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் தட்டு இட்லியில் அதை போய் என்னத்தை விவரிக்கிறது அப்படின்னு, நீங்கள் இட்லி தட்டில் வரும் அவ்வளோதானே அப்படிங்கிற அந்த எளிமை போக விளக்கத்தை விளங்கி கொள்வது நல்லது. அப்போது அதை பார்த்த மாத்திரத்தில் வாசித்த மாத்திரத்தில் நமக்குள்ளே என்ன வருகிறதுங்க? ஒரு விருப்பம். இல்லையா? நான் சொல்லுகிறேன், அதை பார்க்கலும் மேலான விதத்தில் வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது வார்த்தைகள் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள் விருப்பத்தையும் செய்கையும் கொண்டு வருகிறார். இல்லையா? அந்த விருப்பம் நமக்குள்ளே வர்றது மாத்திரமல்ல, கடந்த வாரங்களில் நம்ம வாசித்தோம், விருப்பம் இருந்து நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னோம்னா அது மாதிரி ஒரு விரக்தி வேறு எதுவுமே இல்லை. அப்போ விருப்பத்தை கொடுக்கிறவர் செய்வதற்கான பலனையும் கொடுக்கிறார் அல்லவா? அதுக்கு தான் நம்ம கவனித்தோம், போன வாரத்தில் கவனித்தோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், கர்த்தர் என் இருளை
வெளிச்சமாக மாற்றுகிறார். அப்போ இருள் வெளிச்சமாக மாறிடுச்சு. இருள் இருக்கும் பொழுது எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, தடவி பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் என் விளக்கை ஏற்றினார். விளக்கை ஏற்றினார்னா என்ன அர்த்தம்? விளக்கு மனுஷனுடைய ஆவி, கர்த்தர் தந்த தீபம். நமக்கு தீபமெல்லாம் இருக்கிறது, பற்ற வைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, அல்லது வெளிச்சம்தான் இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையினுடைய பிரசித்தம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இஃப் தி lamp இஸ் அவர் ஸ்பிரிட், டீச்சிங் இஸ் தி வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்முடைய விளக்கு நம்முடைய ஆத்மாவாக ஆவியாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வசனத்தினுடைய வெளிச்சம்தான் நம்மை பிரகாசிப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால்தான் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் அடுத்த வசனத்தில் ரொம்ப அற்புதமாக தாவீது சொல்கிறாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ விருப்பம் மாத்திரம் கிடையாது, விருப்பத்தை செயல்படுத்துவதற்கான வல்லமை கர்த்தர் கொடுக்குறார். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், என்னால் என்ன முடியும், எனக்கே இல்லை, எனக்கே கஷ்டம், எனக்கே புரியல அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருந்த ஒரு நபர் வசனத்தினுடைய வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் இது நாம் செய்ய வேண்டியது தான், ஆனால் செய்வதற்கு அவர் பலனாக இருக்கிறார் என்று புரிந்த மாத்திரத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன் என்று சொல்கிறார். இப்போ அந்த பலன் எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆண்டவர் செயல்படுத்துகிறார் என்பதை தான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அற்புதமான தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லையா? இங்கே ஒரு அற்புதமான சத்தியம் நமக்கு விளக்கப்படுகிறது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்கிறார் அல்லவா. அதையே தான் புதிய ஏற்பாட்டில் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். அது 2 வசனமும் நமக்கு மிகுந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இங்கு காணப்படக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னா அதை எப்படி நம்ம விளங்கி கொள்வது, இந்த உலகத்தில் எப்படி நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், இப்போ பாருங்கள், உலகத்தில் நிறைய விஷயம் நடைபெறுகிறோம் இல்லையா. கடந்த வாரத்தில் நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு புது ஸ்பேஸ் மிஷனில் போயிருக்கிறாங்க அல்லவா. ஒரு பெரிய ராக்கெட்டில் எல்லாம் போய் பூமிக்கு எவ்வளோ தூரம் விலகி இருக்க முடியுமோ விலகி இருந்து பார்த்து, அதெல்லாம் படிச்சிங்களா பேப்பரில்? அதை நிலாவையெல்லாம் என்ன செஞ்சுருக்குறாங்க, ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சு சுகமாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அல்லவா. சுகமாக வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இயேசு சொன்னார் அப்படின்னு ஒருவர் சொல்லுவார் என்று சொன்னால், யார் அவர்? அவர் எல்லாமே நாங்கள் போயிட்டு வந்துட்டோமே, போய் நிலாவையெல்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அவர் எங்களுக்கு பெருசாக இன்னும் உதவியெல்லாம் ஒன்றும் செய்யலை. நாங்கள் எங்கள் அறிவை பயன்படுத்தணும், நாங்கள் எங்கள் சாமர்த்தியத்தை பயன்படுத்தணும், ஃபிசிக்கல் லாஸ்னால் எப்படி வேலை செய்யணும் புரிஞ்சுக்கிட்டோம், அதை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்தி, நாங்கள் எங்கள் அறிவை பயன்படுத்தி இல்லையா, நாங்கள் நிலாவில் போய் வெண்ணிலாவை ஃபோட்டோ எடுத்து விட்டு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். உங்கள் இயேசுனுடைய உதவி எல்லாமே எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு என்ன சொல்வீங்க? ஒன்றும் சொல்ல வேண்டாம் இல்லை, நான் சொல்லி விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கோமே இல்லையா, அறிவியல் முன்னேற்றம் இருக்கிறது, தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறது, இப்போ பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, என்னென்னமோ அற்புதமான முன்னேற்றங்களெல்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட முன்னேறின ஒரு காலத்தில் நீங்கள் அவர் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது கஷ்டமாக இருக்கிறது? வாழக்கூடிய உலகம் எப்படி இருக்குது என்று கேட்டால், உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் இயேசு உன்னால் முடியாது தம்பின்னு சொன்னோம்னா எது நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அப்பீலிங்காக இருக்கிறது? நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நீங்கள் என்னோடு சிந்திக்க வேண்டும். 3ஆம் ஆராதனையில் பொங்கல் சாப்பிட்டவர்கள் யாரும் இல்லை என்று நம்புகிறேன். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆகிய சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பே சிந்தனையில் தான் இருக்கிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் வாழ்க்கை என்ன செய்கிறது, மறுரூபமாகிறது.
அப்போ குறிப்பு நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? எந்த விதத்தில் அவர் சொன்னது நம்மளால் அவர் பாருங்கள், உலகத்தில் சொன்ன வார்த்தை உன்னால் முடியும்னு சொல்லும் பொழுது எனக்கே கை தட்டணும் போல் இருக்கிறது. உன்னால் முடியாதுன்னு சொன்னோம்னா அது எப்படி ஒரு ரொம்ப புரட்சிகரமாகவே இல்லையே, உற்சாகப்படுத்துகிற மாதிரியே இல்லையே. அவள் இயேசு வார்த்தை ஒன்றும் பெருசாக அப்படி இல்லையா எடுத்து ட்வீட் பண்ணுற மாதிரியோ அல்லது வாட்ஸ்அப்பில் போடுற மாதிரியோ ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறது போல் நமக்கு எண்ணம் இருக்கும். ஆனால் அவர் சொன்னதில் மெய் இருக்கிறது, அவர் சொன்னதில் அற்புதமான சத்தியம் இருக்கிறது. இதை நம்ம விளங்கி கொண்டால்தான் அவர் என்ன சொல்ல வருகிறார், எதை செய்ய நமக்கு உதவி செய்கிறார் என்பதை விளங்கி கொள்ள முடியும். இப்போ என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது அதனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அவர் உதவி இல்லாமல் அவர் சித்தத்தை நம்மால் செய்ய முடியவே முடியாது. மறுபடியும் பவுல் சொல்கிறார் அல்லவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் இருக்கிறது அல்லவா. எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் நம்ம நினச்சதை செய்யறதுக்கா? இல்லை. அதனுடைய விளக்கம் எப்படி இருக்குது என்று கேட்டால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு அவரே எனக்கு என்னவாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். இல்லைன்னா ஒரு ஆள் பேங்க்குக்கு முன்னாடி நின்று இந்த வசனம் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முகமூடி இழுத்துட்டு உள்ள போகிறாரு. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அவருக்கு இந்த வசனத்துக்கும் பொருந்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. வசனம் கரெக்டாக தான் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் எல்லாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பிடித்தமான வசனம் இல்லையா, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் மன விருப்பத்தை உனக்கு என்ன செய்வார், தருவார். மனமும் சரியில்லை, விருப்பமும் சரியில்லை, வசனம் மாத்திரம்தான் சரியாக இருக்குது. நான் சொல்வது புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்போ இதை எப்படி நம்ம நிதானிக்கணும்? பைபிள் சொல்லுறது என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் தான் நினைத்ததை அவனால் செய்ய முடியும் இல்லையா? அது சாத்தியம்தான். அது வேதம் ஞானமான வேதம் தானே இல்லையா? பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்துன்னு இருக்கிறது அல்லவா. இச்சித்துன்னு சொன்னோம்னா அது மேலே கவனம் வச்சு அதுக்கு முயற்சி பண்ணால் கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்காம போகாது, கட்டாயம் அவர்களால் கிடைக்கும், அதை அவங்களால அடைய முடியும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நான் நினச்சதை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சரி, நான் புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் நினச்சா கட்டாயம் செய்ய முடியும், நீங்கள் நினச்சா இன்றைக்கி சாயங்காலம் வரவும் முடியும், வராமல் இருக்கவும் முடியும். சாயங்காலம் என்ன சொன்னோம்? ஆராதனை சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? நான் நினச்சா வருவேன், நினச்சிங்கன்னா கட்டாயம் முன்னால் வர முடியும். நீங்கள் வரப்போகிறதில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வரமாட்டீங்க இல்லையா? காரணம் நீங்கள் நினச்சது உங்களால் செய்ய முடியும், அதுக்கான பலன் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கி கேள்வி என்னவென்று கேட்டால், நான் நினைச்சதை செய்யணுங்கிறது கேள்வி இல்லை, அவர் நினைத்ததை நான் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், அவர் நினைத்ததை நான் செய்ய வேண்டும். அப்போ மறுபடியும் உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், நேபுகாத்நேச்சார்னு ஒருத்தர் இருக்கிறார். வாசிச்சிருக்கீங்களா பைபிளில்? தானியேல் 4ஆம் அதிகாரத்திலாம் வாசிச்சிங்கன்னா மறுபடியும் இது ஒரு கதையோ இந்த மித்தலாஜிக்கல் ஃபிகர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள விஷயம் கிடையாது. உண்மையாகவே சரித்திரபூர்வமாகவே இப்படி ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, ஹிஸ்ட்ரி இருக்கிறது. ஆகினால இது கட்டுக்கதையோ இல்லையா அப்படிப்பட்ட விஷயமோ அல்ல. அவர் எப்படி சொல்கிறார் 4ஆம் அதிகாரத்தில் என்று கேட்டால் பாருங்கள், என் பெயர் பிரஸ்தாபத்திற்காக என் மகிமைக்காக நான் கட்டிய மகா பாபிலோன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிக்கணும், என் பெயர் பிரஸ்தாபத்திற்காக என் மகிமைக்காக நான் கட்டப்போகிறல்ல கட்டிய. அப்போ பிராக்கெட்டில் இந்த வசனத்தை கொண்டு வரணும், என்னால் அன்றி. அப்போ அவர் சொல்கிறார், யார் சொன்னது? உங்கள் உதவி இல்லாமல் தான் கட்டியிருக்கனே, இவ்வளோ பெருசாக சூப்பராக கட்டி வச்சுருக்கிறோம். உலகத்தினுடைய 7 அற்புதங்களில் இது ஒரு அற்புதமாக இருக்கிறது. கட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யும். யார் சொன்னது? நான் தான் கட்டி காமிச்சிருக்கிறேன்னா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது மறுபடியும் இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தான் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. என்ன கேட்டால், அந்த வார்த்தைகளை அவன் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, தான் யார் என்பதே அவனுக்கு தெரியாமல் போய் விடுகிறான். சொல்லுங்கள், தான் யார் என்பதே அவனுக்கு தெரியாமல் போய் விடுகிறான். மறுபடியும் நன்றாக கவனிக்க வேண்டும். என் பெயர் பிரஸ்தாபத்திற்காக என் மகிமைக்காக நான் கட்டிய மகா பாபிலோன். கட்டி ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன்,
ஒருத்தர் வந்து இல்லையா நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மைக்கு நீட்டி கேட்குறாங்க, இது எப்படிங்க இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே முழிக்கிறாரு. கடைசியில் பார்த்தோம்னா இவர் யாருன்னு இவருக்கே என்ன செய்யலை தெரியல. ஐரணின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இவர் யாருன்னு உலகத்துக்கே தெரியுது, ஆனால் இவர் யாருன்னு யாருக்கு தெரியல, இவருக்கு மாத்திரம் தெரியுது. இப்போ சொல்லுங்கள், என்னால் அன்றி முடியும் முடியும் கட்டி முடிச்சாச்சு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ அவர் யாருன்னா அவருக்கே என்ன செய்ய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட வந்து அல்லது நீங்கள் என்கிட்ட வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், நான் அப்படியே பார்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பாஸ்டர் எல்லாமே ஜெபம் பண்ணி தான் சொல்லுவார், நான் சொல்ல விளைக்கொள்ள முடிகிறதா? பேருமா அப்படி சொல்லுவார் இல்லையா? பேர் கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். காரணம், நான் யார் என்கின்ற அறிவு எனக்கு இருக்கிறது இல்லையா? என் பேர் என்னன்னு எனக்கு தெரியும், ஃபோன் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம எல்லாருமே புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆழ்த்துவ அடையாளம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பேர் பிரஸ்தாபம் பெரிய பேச்சு பேசினார் அல்லவா, இவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால், அன்றைய தினம் தொடங்கி அவர் யாருன்னு அவருக்கே என்ன செய்யலை தெரியல. பெரிசாக கட்டியிருக்கிறாரா? கட்டியிருக்கிறாரு, அதெல்லாமே உண்மை தான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஒரு காலகட்டம் 7 வருஷங்கள் அப்படி இருக்கிறார். எவ்வளோ வருஷம் இருக்கிறாருங்க? 7 வருஷம். எதுக்கு இதெல்லாம் உதாரணமாக பைபிளில் ஹிஸ்ட்ரியில் நடந்தது தானே. ஒருவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆங்கில வார்த்தைகள்னால் அது ரொம்ப எளிமையாக இருக்கிறது. ஹிஸ்ட்ரி இருக்கிறது அல்லவா, அதை பிரித்து எழுதிட்டிங்கன்னா ஹிஸ் ஸ்டோரின்னு இருக்கிறது. ஹிஸ்ட்ரிங்கிறது வெறும் வரலாறு மாத்திரமல்ல, அவரை உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு வரலாறு. அப்போ கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் 7 வருஷங்கள் அவன் அப்படி இருக்கிறான். இருந்து ஒரு வசனம் அற்புதமாக சொல்லப்படுகிறது, நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்த பொழுது எனக்கு புத்தி திரும்பி வந்ததுன்னு சொல்கிறார். எப்படிங்க? என் கண்களை நான் வானத்துக்கு ஏறெடுத்த பொழுது எனக்கு புத்தி திரும்பி வந்தது. எதுக்கு இதை நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறோம்? என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. செஞ்சு முடித்து சாதித்து முடித்து தேவ உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தனக்கு ஏற்பட்ட ஒரு பலவீனத்தின் முடிவில் புத்தி திரும்பி வந்த பொழுது அவன் வாய் திறந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், தேவனே உண்மையான தேவன், கர்த்தரே உண்மையான கர்த்தர், அவர் எவரையும் தாழ்த்தவும் முடியும், எவரையும் உயர்த்தவும் முடியும். அதை இன்னும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு புத்தி வந்துடுச்சுன்னு எப்படி தெரியும் என்று கேட்போம் என்று சொன்னால், புத்தி போகிறதுக்கு முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருந்தான்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டிய மகா பாபிலோன் என்று சொன்னவனுக்கு புத்தி வரவேண்டிய விதமாக வந்ததின் விளைவு என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால், அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். எதை நமக்கு புகட்டுகிறது என்று கவனிப்போம் என்று சொன்னால், மனுஷன் தான் செய்ய நினைச்சதை அவனால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேள்வி என்ன என்று கேட்போம் என்று சொன்னால், நீங்கள் நினைச்சது செஞ்சீங்களாங்கிறது கேள்வி அல்ல. அவர் உங்களை குறித்து நினைத்த திட்டங்களை நீங்கள் செய்து முடிக்க முடியுமா, முடித்திருக்கிறீர்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதை இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், பக்கம் பக்கமாக பரிச்சை பேப்பரில் எழுதி வச்சிருக்கிறார். 40 பக்கம் எழுதி வச்சிருக்கிறார். அவரை பாராட்ட வேண்டும். ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லெஜிபிளாக இருக்கிறது, ரொம்ப சூப்பராக இருக்கு, கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, கேள்வி வேறு, நான் சொல்கிறது விளங்கிக்கலாம், கேள்வி வேறு, ஆனால் சூப்பராக எழுதியிருக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நம்ம பார்த்ததே ஒருவேளை ஏஐயாக இருக்குமோ, நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா, அப்படி சூப்பராக எழுதி வச்சுருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, கேள்வி ஒன்று பதில் ஒன்று. அப்போது இப்போ உலகத்தில் இப்படி எண்ணங்கள் இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் என்ன கேள்வி தர்றது? நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லுவேன், நானே என் பேப்பரை திருத்திக்குவேன். ஏன்னா அது என் வாழ்க்கை தானே, என் வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் என்ன செய்வேன், வாழுவேன் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, தேவ சித்தம் அவருடைய உதவியின்றி அவர் சித்தத்தை நாம் ஒருபோதும் செய்ய முடியவே முடியாது. அப்படி நாம் சொல்லும் பொழுது இன்னொரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. என்ன கேள்வி என்று கேட்போம் என்று சொன்னால், அவர் சித்தம் செய்யணும்னு எனக்கு விருப்பமே இல்லையே. நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் சித்தம் செய்யணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சித்தம் செய்யணும்னு எனக்கு என்ன கிடையாது, விருப்பம். என்ன அவசியம் இருக்கிறது? அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, பெற்றோர் இருக்கிறாங்க. பிள்ளை வந்து பிள்ளை கிட்ட பெற்றோர் சொல்கிறாங்க, நீ ஏசப்பா சித்தம் தான் என்ன செய்யணும், சித்தம் தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அன்பாக சொல்கிறீங்க. பிள்ளை எப்படி பதில் சொல்லுகிறது? இப்போ ஏன் சித்தம் இல்லையா, நான் ஏசப்பா சித்தம் செஞ்சுட்டேன்னா என் சித்தம் யார் செய்வா? நான் சொல்கிறது நாங்கள் யோசிக்கவே இல்லை, நல்ல ஐடியாவாக இருக்குது பாஸ்டர், நான் சொல்ல இப்படிக்கிறதா இல்லையா? அவர் சித்தம் செய்யணும், அவர் சித்தம் செய்யணும்னு சொல்கிறீங்க. இப்போ ஏன் சித்தம், ஏன் விருப்பம் என்னாச்சு?
எனக்கு விருப்பம் இருக்கிறது அல்லவா, எனக்கு விருப்பம் இருக்கிறது அல்லவா. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, பெற்றோர் இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு சில பிள்ளைங்களை கொண்டு போய் திணிச்சு சேர்த்தி விட்டுருவாங்க. சேர்த்தி விட்டதுக்கப்புறம் ஃபீஸை கட்டிட்டோம், தயவு செய்து என்ன செஞ்சிரு போயிரும்பாங்க. அவன் அப்படி வேண்டாம் வெறுப்பாக போய் கடைசியில் அரியராக வச்சு கடைசியில் என்ன சொல்லுவான்னா, நான் விருப்பப்பட்டா போய் சேர்ந்தேன், நீங்கள் தானே சேர்த்தி விட்டீங்க, அப்புறம் நீங்கள் சேர்த்தி விட்டுட்டு என்ன மேலே கோபத்தை காட்டுறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல். இப்போல்லாம் மாறி, தம்பி உனக்கு என்ன படிக்க தோணுதோ அதை நீ தயவு செய்து என்ன செய், படி. எங்கள் விருப்பம் கிடையாது. இப்போ நல்லா நம்மெல்லாம் தேடிட்டோம், என் விருப்பம் கிடையாது, மற்றவங்க விருப்பம் கிடையாது. நீ சம்பாரிச்சேன்னா எங்களுக்கு நீ கொடுக்கவும், இப்போதைக்கு என்ன நான் சொல்ல வேண்டிய முடிகிறதா, நீ கொடுக்கவும் வேண்டாம். உன்னுடைய நன்மைக்காக உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன பிரியமோ அதை நீ என்ன செய், படி. சரின்னு அவனை படித்தான்னா 1 வருஷம் கழிச்சுட்டு எனக்கு பிடிக்கலங்கிறான். நான் சொல்கிறது புரிகிறதா? காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு. நாம் வாழக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது, குழப்பம் நிறைந்த ஒரு உலகத்தில் இயேசு சொல்கிறாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் சொல்லுகிறேன், சில எதிர்வாதங்கள் எப்படி இருக்குது என்று கேட்டால், அவர் சித்தம் செய்யணும்னு எனக்கு என்ன கிடையாது, விருப்பமே கிடையாது. நான் என்ன நினச்சிருக்கிறேனோ அதை தான் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், ஒரு நாள் வரப்போகிறது, நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் இல்லையா. பைபிள் சொல்லுகிறது, இது ஒரு நியமனம், இட்ஸ் அ லா. பைபிள் எப்படி இருக்கிறது, மனிதன் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சில வழிமுறைகள் என்ன சொல்கிறாங்க, 7 ஜென்மம் இருக்கிறது, 4 ஜென்மம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் பைபிள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஜென்மம் தான் இருக்கிறது. ஏன் அது லாஜிக்கலையும் தியலாஜிக்கலையும் கரெக்டுன்னு சொன்னோம்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்க அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்ல முடியும், தெரியாது. அடுத்த ஜென்மத்தில் என்னவா இருக்க போகிறீங்க, ஒருவர் சொன்னால் அடுத்த ஜென்மத்துலேயும் அவங்க தான் எனக்கு மாமியாராக வரணும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா, இது ஒரு ஜென்மம். நான் சொல்ல புரிகிறதா? அப்போ குறிப்பு என்னன்னு கேட்டால், அடுத்தது என்னவா இருப்போம்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது இல்லையா. தெய்வீக முறைமையில் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், மனிதன் மரிப்பதும் அதன் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஆயுசு கொடுத்துருக்கிறாரு, வாழ்நாள் கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், இப்படி விடந்தாவாதம் பேசுகிறார்கள் அல்லவா, நான் என்னுடைய விருப்பத்தை தான் நான் என்ன செய்வேன். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம சொல்கிறோம், ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் ஒரு அரகண்ட் பதில் இருக்கிறது, ஆங்காரமான ஒரு பதில். எப்படி இருக்கு, அது நடக்கும் பொழுது பார்த்துக்கலாம். எப்படி சொல்கிறாங்க, அது நடக்கும் பொழுது அதுக்கு நமக்கு பதில் இல்லை. நடக்கட்டும் அப்படின்னு நம்ம அதை துரிதப்படுத்தவும் முடியாது. ஒரு நாள் கட்டாயம் அது என்ன செய்யும், நிறைவேறும். இதை எப்படி உதாரணப்படுத்த முடியும் என்று கேட்டால், இப்போ நோவா இருக்கிறார் அல்லவா, அவர் மழை வருதுன்னு பிரசங்கம் பண்ணுறார் இல்லையா. புரிந்து கொள்வதற்காக அதை எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஒரு கணக்கு பிரகாரம் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ வருஷங்க, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஒரே பிரசங்கம் தான் இல்லையா. நம்மவாவது அங்கெல்லாம் மாற்றி வரோம், ஒரே பிரசங்கம். என்ன பிரசங்கம், மழை. இது எப்படி 120 வருஷம் பிரசங்கம் பண்ண முடியும், யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா இல்லையா. காலையிலும் சாயங்காலம் எல்லா நாளமும் அதே பிரசங்கம் தான். இப்போ அவங்க பசங்க இருக்கிறாங்க, புரிஞ்சு கொள்வதற்காக இல்லையா. அப்போ அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களாம் கேட்பாங்க, எப்படி உங்கள் அப்பா சப்ஜெக்ட் மாற்றிட்டாரா, உங்கள் வீட்டில் இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குதா அப்படிங்கெல்லாம் சொல்லும்பொழுது பசங்களுக்கு ஒரே எப்படி இருக்கும் இல்லையா. அவங்க நல்ல மாமனார் உனக்கு வச்சிருக்கிறதுன்னு தண்ணி எடுக்க போகிறதுல அவங்கள சொல்கிறான். ஆனால் 120 வருஷம் மழை வரப்போகுதுன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, ஏதோ புதுசாக சொல்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் கால தாமதமாகும் பொழுது கேலியும் கிண்டலும் இல்லையா, அவங்கள ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, மட்டமாக நினைக்கிறாங்க. ஏன் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கேட்டால், நோவாவின் காலத்தில் நடந்தது போல தான். ஏன்னா என்ன சொன்னாலும் மழை வருதுன்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார் அல்லவா, யாருமே அதை காதில் என்ன செய்யலை, போட்டுக்கவே கிடையாது. ஆனால் ஒரு நாள் தேவன் சொன்ன விதமாகவே மழை வர ஆரம்பித்தது. அப்போ தான் மறுபடியும் மழை பெஞ்சோடனே மறுபடியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பைபிளினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், இது வரைக்கும் மக்கள் மழையை பார்த்ததே இல்லை இல்லையா, இது வரைக்கும் ஷவரில் குளிச்சதே இல்லைன்னு சொல்லுவோமா. அப்போ மழை பெய்யும் பொழுது ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்புறம் சரி நின்றும் போல அப்படின்னு நினச்சோம்னா அப்புறம் தான் என்ன செய்யலை, நிற்கலை. வானிலை அறிக்கை மப்பும் மந்தாரமாகவும், நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா, கொஞ்சம் அப்படியே தண்ணி கூட தான் இப்போ தான் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது, பிரசங்கியார் இல்லையா என்ன பிரசங்கம் பண்ணார், மழை வரப்போகுது இல்லையா, அழிவு வரப்போகுது அப்படின்னு சொன்னது இப்போ தான் என்ன செய்கிறது, புரிகிறது.
இல்லையா? ஆங்கிலத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவாங்க, ஹூ ஹேட் த லாஸ்ட் லாஃப்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏளனம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, இல்லையா, தவறாக பேசினார்கள், ஆனால் முடிவு யாருக்கு சாதகமாக இருந்தது என்று ஒரு அற்புதமான எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிறது பைபிளில். மறுபடியும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பேழைக்குள்ளாக அனுப்பித்து அவரே கதவை என்ன செஞ்சிருக்கிறார். இதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயம். நோவா மாத்திரம் கதவு சாத்தி வச்சுருந்தாருன்னு வைங்களேன். உதாரணத்திற்கு இப்போ நோவா ஒய்ஃபுடைய தம்பி வெளியில் நின்று தட்டுறாரு, இல்லையா, மாமா அப்படின்னு தட்டுறாரு. சொன்னோடனே உள்ள இங்கே அம்மாவுக்கு பொங்குது. யாரு? தம்பி வெளியில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன, ஏங்க கதவை தரங்க அப்படின்னு சொல்லி அவர் கதவை திறந்துருந்தாருன்னா கொஞ்ச நேரத்தில் நோவா வெளியில் இருந்திருப்பாரு, எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்? நியாயத்தீர்ப்பு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நடக்க போகிற விஷயமே கிடையாது. லிவ் அண்ட் லெட் லிவ். இருக்கிறனால சந்தோஷமாக அனுபவி, இல்லையா? வாழ்க்கை என்பது கொஞ்சம் நேரம், அதான் கொஞ்ச காலம், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம். எங்கேயோ கேட்டது, இல்லையா? நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடிகிறதா? அதனால் என்ஜாய் பண்ணணும், இல்லையா? இப்போ பாருங்கள், அது மாதிரி தான் ஒரு ஃபிலாசபி இருக்கிறது. நியாய தீர்ப்பு அதெல்லாம் நினச்சிட்டு இப்போவே என்ன செய்ய வேண்டாம், அதெல்லாம் வரும்போது என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பது ஒரு காலத்தில் அது நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் போக வேண்டிய ஆட்களாக இருப்போம் என்று சொன்னால், அது இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு 2026 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்போ தான் சொல்லியிருக்கிறோம் 2000. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா, இதாக வந்துடுறாருன்ட்டு என்ன செய்வோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். கொஞ்சம் லேட் ஆகி செகண்ட் செஞ்சுரியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, 2ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் வரும்பொழுது அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டாருங்கிற ஒரு 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 எண்ணம் மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் பழையபடி தான் என்ன செய்வான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவர் வர்றாரோ வரலையோ நீங்கள் கட்டாயம் போய் தான் ஆகணும். நான் சொல்வது எத்தனை பேர் ஆமீனன்னு சொல்ல வேண்டாம், ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொல்ல வேண்டிய கொள்ள முடிகிறது தான். அவர் வருகிறார், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் என்ன தான் செய்தாக வேண்டும் சொல்லுங்கள். இப்போது சயின்ஸ் எல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இந்த மரணத்தை என்ன செஞ்சிடணும், ஜெயிச்சிடணும், எப்படியாவது வாழ்ந்துடணும். இதுக்காக ஒருத்தர் பல கோடி செலவு பண்ணி ஒரு பாருங்கள் பியூர் ஆக்சிஜன் அந்த மாதிரி ஒரு 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 கியூபிக்கல்ல தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறார். அவருக்கு நிறைய மருத்துவர்கள் சரியான உணவு கான்ஸ்டண்ட்டாக என்ன செய்கிறாங்க, மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவருடைய லட்சியம் என்னவென்று கேட்டால், இந்த மரணத்தை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், ஜெயித்தாக வேண்டும். சீக்கிரம் ஒபியூச்சரி காலம்ல ஒரு ஃபோட்டோ வரும், இல்லை மாற்று கருத்து இல்லை. காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நியாய தீர்ப்புன்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா போனால் தானே, இல்லையா? நான் எப்படி அதை பைபாஸ் பண்ண எனக்கும் தெரியும். நான் சொல்கிறேன், இல்லை, பைபிள் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறது, மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு. அப்போ கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கு எனக்கும் பாருங்கள், ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுங்கள், என்ன தீர்ப்பு இல்லைங்க? ஆக்கினை. தேர் இஸ் நோ காண்டம்னேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்கள், நியாய தீர்ப்புக்கு முன்பாக போய் நாம் நிற்கும் பொழுது நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக தான் நிற்போம். சொல்லுங்கள், எப்படி நிற்க போகிறோம்? கணக்கு ஒப்புவிக்கிறவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. மறுபடியும் அந்த வார்த்தையை அனுப்புவோமே, ஃபார் there is no condemnation for those who are in Christ. கிறிஸ்துவில் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னால், நம்மேல் வந்த ஆக்கினியை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அதை பரிகரித்திருக்கிறபடினால் அவரை நம்புகிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாளில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், இதையெல்லாம் நாம் விரும்பின விதமாக செயல்பட்டிருக்கிறோமா, அல்லது தேவன் எந்த நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற பயன்படுத்தி இருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு கேள்வி. அதை ஏன் இப்போ ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது எப்போவுமே ஞாபகத்தில் தான் இருக்கணும். காரணம் என்னவென்று கேட்டால், நாளை யார் கையில் இருக்கிறது? நாளை நமதேன்னு சொல்கிறாங்கல்லவா, புரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்ல வராங்கன்னு. ஆனால் உண்மை நாளைக்கு நம்ம கையில் இல்லை, நேற்று போச்சு அல்லவா. என்னைக்கு மாத்திரம்தான் நம்ம கையில் இருக்கிறது. அதனால் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். பைபிள் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் உண்டு பண்ணின நாள் அல்ல, நீங்கள் உண்டு பண்ணின நாளும் அல்ல. இன்னைக்கு காலையில் நீங்கள் விழித்த பொழுதுதான் நாம் இன்னமும் இங்கே இருக்கிறோங்கிற உணர்வே நமக்கு வந்தது.
எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? அப்போ இது காலையில் விழிப்பு வந்த மாத்திரத்தில் சொல்ல வேண்டிய அற்புதமான வார்த்தை, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எல்லாரும் இணைந்த சொல்லுங்கள், இது யார் உண்டு பண்ணின நாளுங்க? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாளில் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் உண்டு பண்ணலை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நான் என்னை உண்டு பண்ணவும் இல்லை. நான் சொல்ல இப்போ பலமுறை இது இந்த ஆர்குமெண்ட்லாம் நம்ம கவனிச்சிருக்கிறோம். நான் விரும்பி இந்த உலகத்தில் வரவில்லை. அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. பெற்றோருடைய விருப்பத்தின் அடிப்படையிலும் நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு வரவில்லை. ஏன் அப்படி உறுதியாக சொல்ல முடியும் என்று கேட்டால், அவர்கள் பிள்ளைதான் கேட்டார்களே தவிர உங்களை அவர் கேட்கவில்லை. அதான் உண்மை இல்லையா? முன்பு ஒருவர் சொன்னதை கேட்டேன் இல்லையா, உங்களுக்கு போய் நான் பிறந்தனே எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு பையன் கோவத்தில் அப்பா அம்மாவை பார்த்து சொன்னானான். அவங்க அப்பா சொன்னாங்க, நீ பிறப்பேன்னா வேண்டாம்னு நானே சொல்லியிருப்பேன்னு. நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடியாது. இதுதான் இயற்நிலை. அப்போது நான் விரும்பியும் வரவில்லை, பெற்றோர் விரும்பியும் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு 3வது 6வது நிலையில் உட்கார்ந்துருக்கிறோம். அதுதான் மர்மமாக இருக்குது, புதிராகவும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் விரும்பி வரல, அவங்க விரும்பியும் வரவில்லை. பின்ன எப்படி நான் இங்கே இருக்கிறேன் என்று கேட்டால், அவர் விரும்பி இருக்கிறார். அதனால்தான் என்னை உண்டு பண்ணி இருக்கிறார். எனக்கு ஒரு நாளை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அப்போ இதில் நான் என்ன வேணாலும் செய்வேன் என்றல்ல, இந்த நாள் அவர் எனக்கு உண்டு பண்ணின நாளாக இருக்கிறபடினால், இந்த நாளில் எதற்காக உண்டு பண்ணினாரோ, எதற்கு என்னை வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் செய்வது தான் நமக்கு ஆசீர்வாதம். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. இல்லைன்னா என்ன ஆகும் சொன்னோம்னா, நான் என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டிய, கரெக்டு தான், ரொம்ப சந்தோஷம்தான். உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ குறிப்பை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் நினைச்சதை செய்கிறதல்ல, அவர் நினைத்ததை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், நாம் நினைச்சதை செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மை லைஃப் தானே. ஒரு வகையில் பார்க்கும் பொழுது ஏன் வாழ்க்கை. இப்போ மதியானம் உதாரணத்துக்கு இப்படி எளிமைப்படுத்தலாமே. இப்போ மதியம் சாப்பாடு இருக்கிறது இல்லையா, நான் கொடுக்கறத நீங்கள் சாப்பிட்ணுமா, உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டா நல்லா இருக்குமா? என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. புரியுது எனக்கு. உதாரணத்துக்கு இல்லையா, உங்களுக்கு பிடிச்சது. இப்போ ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் என்னது, வீட்டில் அதுக்கு என்ன செய்யாது, வீட்டில் ஏன் அது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹோட்டல் இல்லைம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? சிலர் வீட்டில், உங்கள் வீட்டில் இல்லை, சிலர் வீட்டில் அப்படி சொல்லுவாங்க. அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், நமக்கு பிடிச்சதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் பாயிண்ட் என்ன, சாப்பாட்டில் அதெல்லாம் ஒத்துக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்பொழுது நாம் பிடிச்சதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற இருக்குது. நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கு, என் கண்ணுக்கு சரியாக இருக்கிறது, ஆகினால நான் என்ன செஞ்சேன்னு சொன்ன ஆட்கள் ஏராளம் இருக்குது. பைபிள் எப்படி நமக்கு போதிக்கிறது. மறுபடியும் வசனத்தை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். ஏன் அவருடைய சித்தம் செய்வது தான் நமக்கு நல்லது. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்கள் 15ஆம் வசனத்திலிருந்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்நாளெல்லாம் அவர் சித்தம் செய்வது தான் நமக்கு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதற்கு உதவி செய்வதற்காகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 15ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு. அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள், வேறவர் லவ் இஸ் தேர் ட்ரஸ்ட் இஸ் ஆல்சோ கனெக்டட்னு சொல்கிறது வசன ரீதியாக சரியான விஷயம். எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அந்த அன்போடு நம்பிக்கையும் என்ன செய்கிறது, இணைந்து வரக்கூடியதாக இருக்கிறோம். ஆகினால்தான் ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால், என்னை நம்பினால் நான் சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையும் நடக்கையும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு இருக்கிறது அல்லவா. ஆசைன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அதன் மேல் நாம் வைக்கக்கூடிய பிரியம் அன்புன்னு வரும் பொழுது மறுபடியும் இந்த லவ் ஆஃப் மணின்னு இருக்கிறது அல்லவா, அது வெறும் அன்பு மாத்திரம் கிடையாது, அது நம்பிக்கையோடும் என்ன செய்கிறது, இணைக்கப்பட்டிருக்கக்கூடியது. நம்பிக்கைன்னு வரும்போது சார்ந்து கொள்ளக்கூடிய தன்மை அதுவும் சேர்ந்து இருக்கிறது. அப்போ இங்கே பைபிள் நமக்கு என்ன போதிக்கிறது என்று கேட்டால், உலகத்திலும்
உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்ய வேண்டாம், அன்பு கூற வேண்டாம். அது என்ன அப்படி சொல்கிறீங்க? யோவான் 3:16 என்ன சொல்லியிருக்கிறது? இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார்னு இருக்கிறது அல்லவா? அப்போ அங்கே நீங்கள் நேசிக்கிறீங்க, எங்களை நேசிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. மறுபடியும் முரண் கிடையாது. அங்கே 3:16 யோவானில் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா மனுக்குலத்தை சொல்லியிருக்கிறது. யாரை சொல்லியிருக்கிறதுங்க? மனுக்குலம். அப்படின்னா உங்கள் மேலே எம் மேலே வைத்த அன்பின் விளைவாக நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மில் என்ன செய்திருக்கிறார், அன்பு கூர்ந்தது. அதுதான் உலகம்னு அங்கே சொல்லப்படுகிறோம். இங்கு உலகம்னு சொல்லப்படக்கூடியது என்னவென்று கேட்டால் உலக முறைமையை சொல்லுகிறோம். சொல்லுங்கள், இதை சொல்லுகிறதுங்க உலக முறைமை. இது பிரகாரம் நீங்கள் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். வாழ்ந்தா என்ன தப்புன்னு ஒருத்தன் கேட்குறான் அல்லவா? அதுக்கு பதில் தான் இங்கே நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அவர் சித்தம் தான் நம்ம செய்யணும், ஏன் அதுதான் நமக்கு நல்லது, ஏன் அதை நம்ம முக்கியப்படுத்துகிறோம் எங்கள் கவனிப்பில் என்று சொன்னால், மறுபடியும் 15ஆம் வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு. அப்படின்னா எளிமையாக உலகத்தின் மேலே நம்பிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா யார் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. இல்லை, நாங்கள் ரொம்ப சாமர்த்தியமான ஆட்கள், நாங்கள் ரெண்டையும் என்ன செய்வோம், பேலன்ஸ் பண்ண எங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவோம், ஒரு வாரம் முழுவதும் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்குவோம், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை எப்படி வந்துடுவோம். எங்களுக்கெல்லாம் மல்டி டாஸ்கிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கைவந்த கலை. இல்லை, இது முடியாது. பைபிள் சொல்ற 2 எஜமானனுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. இந்த வசனத்தை நாங்கள்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்ய முடியாது, 2 எஜமானுக்கு உங்களால் என்ன செய்ய முடியாது. அப்படி கொண்டு வந்த ஒரு நிலையெல்லாம் இருக்கிறோம். 2 எஜமான்னா அங்கே யாரை சொல்லியிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? யாரை சொல்லியிருக்கிறது? ஒன்று தேவன், இன்னொன்று பணம் இல்லையா? 2க்கும் உங்களால் ஊழியம் செய்யவே எந்த அர்த்தத்தில் எதை நம்புகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை நீங்கள் நம்பினால் யாரை நம்ப முடியாது, தேவன் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. தேவனை நம்பினா பணத்தை மேலே சார்ந்து கொள்ள அப்போ பணம் தேவையில்லையா? இல்லையா? இப்போ தானே சொன்னால் அவர் நமக்கு கொடுப்பார், நம்ம வாங்க போகிறோம்னு இல்லையா? அப்போ பணம் தேவையில்லையா? பணம் தேவை. இதை இவ்விதம் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இஃப் யூ சர்வ் காட் மணி வில் சர்வ் யூன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் தேவனை சேவித்தால் பணம் உங்களுக்கு பணி செய்யும். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அருள் வேண்டும். சொல்லுங்க, இதை புரிந்து கொள்வதற்கு ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டால், நம்ம வரக்கூடிய கல்ச்சர் பின்னணி எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பணம் 10 செய்யும், பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத கேட்டு கேட்டு வந்திருக்கிறதுனால இப்போ வசனம் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறதுக்கே கொஞ்சம் கேள்விக்குறிகள் வருகிறது. வரட்டும், அதை கர்த்தர் நாம் தெளிவுபடுத்தக்கூடிய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இஃப் யூ சர்வ் காட் மணி வில் சர்வ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ சர்வ் மணி, பணத்துக்கு நீங்கள் பணிந்து பணி செய்வீர்கள் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் அடிமையாக மாறிவிடுவீர்கள் இல்லையா? இப்போ உதாரணம், உலக முறைமை இருக்கிறோம், ஹயர் அண்ட் ஃபயர்னு சொல்கிறாங்க, கேட்டுருக்கீங்களா? ஹயர் அண்ட் ஃபயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுப்பாங்க இல்லையா? வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சோன்னா அவனை என்ன செய்வாங்க, ஃபயர் பண்ணிடுவாங்க. வேலை முடிஞ்சது, வேலை அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கிறது, இந்த வேலை செஞ்சால் பணம் தர்றேன், வேலை முடிஞ்சிருச்சு, என்ன இல்லை. இப்போ இவங்களை இணைச்சது என்னது? பணம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ பணத்திற்கென்று நாம் பணி செய்வோம் என்று பின்ன யார் தான் பணத்துக்கு பணி செய்யாமல் இருக்கிறாங்க? நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகும் பொழுது எல்லாரும் 1ஆம் தேதிக்காக எதிர்பார்த்துட்ருக்குறோம். எதனால்? காலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்த ஜெபம் அதெல்லாம் மைண்டில் வர்றதுக்கு நமக்கு வரும், மற்றவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1ஆம் தேதிக்கு காத்திருக்கிறோம். ஏன் 1ஆம் தேதி காத்திருக்கிறோம்? சம்பளம். அப்போ வந்து இந்த வசனத்தை நாம் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்ல, என்னமோ 3ஆவது சர்வீஸில் கை உயர்த்தி ஆமீன் எல்லாம் சொன்னீங்கல்ல, அங்கே வாங்க சொல்கிறாங்க, நீங்கள் பணத்துக்காக பணி செய்யலை, ஆண்டவருக்காக தான் பணி செய்கிறேன்னு சொன்னீங்கல்லவா, அதனால் இந்த மாதம் உங்களுக்கு என்ன கிடையாது. இதுக்கு தான் சர்ச்சில் போய் ரொம்ப யோசிக்கக்கூடாது, ரொம்ப வசனம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. போனோமா, தூங்கினோமா, எந்திரிச்சோமா, போனோமா, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னு என்ன செய்ய முடியும்? பைபிள், ஐயோ நல்லா பைபிள் அதெல்லாம் யோசிக்கலன்னு சொல்ல முடியுமா? இல்லை, பைபிளில் யோசிச்சிருக்கு. பைபிளை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு பலனை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி இருக்குங்க? எதை செய்தாலும்
அப்போ இதை எப்படி நம்ம நிதானிக்கணும் என்று கேட்டால், நம்ம பணி செய்கிறோம், பணம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. பணத்தை அதை நம்ம கட் பண்ணுவதற்கு வாய்ப்பில்லை. அது பணம் சிஸ்டத்தின் நிமித்தமாக அது என்ன செய்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் செய்யும் பொழுது இவ்வளவு கிடைக்கும் என்பதுக்காக நான் செய்யவில்லை, இதை செய்வதற்கு கர்த்தர் திறமையை கொடுத்திருக்கிறபடினால், ஆண்டவரே இந்த விஷயத்தில் நீர் மகிமைப்படுவீராக, சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் நீர் மகிமைப்படுவீராகன்னு நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் அவருக்குன்னு செய்யும் பொழுது அதை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுனால மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாகத்தான் இருக்கும். அவர்கள் பிரயோஜனப்படும் பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்கத்தான் போகிறார்கள். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவருக்கு அற்புதமான திறமை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறாரு. அந்த திறமையை பயன்படுத்தி ஒரு மனிதனுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுத்து அவனை சுகப்பெற்ற பொழுது அவன் ஃபீஸ் எல்லாம் கொடுப்பான். அது ஒரு கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் ஒரு வகையில். அப்புறம் கை கூப்பி இல்லையா தெய்வம்னு சொல்கிறான் பாருங்க, அது பணத்தோடு இணையாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. உதாரணத்தை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அல்லவா, அங்கே பார்த்தா பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்கிறது. அதில் ஒரு பில்டிங் பேர் பால் பிராண்ட் அப்படின்னு மெமோரியல் பில்டிங்கெல்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே பக்கம் இது பார்க்கறதுக்காக போனால் போதும், நான் சொல்கிற வேலையும் சொல்ல முடிகிறது தான் அங்கே இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட மனுஷர் என்று கேட்டால், அவருடைய பெற்றோர் இதே அந்த பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்கள் இல்லையா. சின்ன வயசில் இருக்கும்போது அவன் தகப்பனார் மரித்து போனார். ஆனால் கர்த்தர் இவருக்கு நல்ல இந்த திறமையெல்லாம் கொடுத்து ரொம்ப அற்புதமாக இல்லையா, ரொம்ப அற்புதமான முறைமையில் சிறப்பான பணி ஆண்டவருக்கு என்று செய்திருக்கிறார். அவரை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறார். ரிசர்ச் பண்ணும் பொழுது அவர் இப்படி ஒரு ஆப்சர்வேஷன், இப்படி ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். இவரோடு படித்தவர்கள், இவரோடு மருத்துவம் படித்தவர்கள் எல்லாம் இங்கிலாந்து தேசத்தில் பெயர் பெற்று அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் ஹால்வேல அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் போய் பார்க்குறாரு. இவர் கூட படித்தவங்க இந்த இடத்துலலாம் அவங்க ஃபோட்டோலாம் இருக்கிறது. அப்போ அவருடைய எண்ணம் என்ன தோணுகிறது என்று கேட்டால், இவர் தான் படித்தார் இவங்க கூட, ஆனால் இவர் எங்கேயோ போய் ஏதோ ஒரு மூலை முடுக்கில் போய் இல்லையா அங்கே அவருடைய தேவ பணியெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, இவர் ஃபோட்டோ இங்கே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம். அப்புறம் இந்தியாவுக்கு பிரயாணப்பட்டு வர்றாரு. வெள்ளூர் பகுதியில் இவர் யாரெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கிறாரோ அதில் ஒரு ஆளை பார்ப்பதற்காக ஒரு வீட்டுக்கு அவர்களை கூட்டிகிட்டு கொண்டு போகும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அந்த தெய்வங்களுடைய படமெல்லாம் இருக்கிறது. அந்த படத்தோடு யார் படமும் இருக்கிறது, சொல்லுங்கள், யார் படமும் இருக்கிறது. இப்போ நான் இதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கலாம்? ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறீங்களா? நான் சொல்லுங்க, புரிகிறதா? இதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியும்? இது பணத்தினால் வரக்கூடிய விஷயமே. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணி, உங்களுக்கு கொடுத்த திறமை, உங்களுக்கு கொடுத்த கிருபை அவருடைய மகிமைக்காக செய்வீர்கள் என்று சொன்னால் பணம் தராத நன்மை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ பணம் வராதா? அது வரும். அது தர முடியாத இன்னும் அற்புதமான பிரமாணங்கள் எல்லாம் இருக்கிறது. பணம் தரக்கூடியதை தேவன் தர முடியும். நான் சொல்வதை கட்டாயம் புரிந்து பலமுறை சொல்லியிருக்கிறோம், திரும்ப சொல்லுகிறேன். பணம் தரக்கூடியதை தேவன் தர முடியும். தேவன் தரக்கூடியதை பணம் ஒருபோதும், திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் அவருக்கே பெட்டி கொடுத்துருவோங்கிற மாதிரி பார்க்குறோம். நான் சொல்லுகிறேன், திரும்ப கவனிக்க வேண்டாம். பணம் கொடுக்கிறதை தேவன் கட்டாயம் என்ன செய்ய முடியும், தர முடியும். ஆனால் தேவன் தருவதை பணம் ஒருபோதும் கொடுக்க முடியவே 2 எஜமான்களுக்கு உங்களால் வேலை செய்ய. அதான் சொல்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே. அப்போ அவருக்கு பணி செஞ்சோம்னா ஒன்றுமே கிடைக்காதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு பணி செய்த ஒரு ஆள் இருக்கிறார். நீ அதாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் திருப்ப வேண்டாம் இல்லையா, ஆனால் அங்கே தான் இருக்கிறது. 1வது வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை எல்லா விதங்களிலும் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அதான் விரிவாக்க வேதாகமத்தினுடைய விளக்கம். எல்லா விதங்களிலேயும் எல்லாவற்றிலேயும், எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கணும். எல்லா விதங்களிலேயும். அப்படி ஆசீர்வாதம் பெறுவதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் இல்லையா. ஒருத்தன் சொல்கிறான், என்ன சொல்லுகிறான், பணத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லாதபடிக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். அந்த கரம், உயர்த்தப்பட்ட கரத்தினுடைய நபரை குறித்து தான் பைபிள் சொல்லுகிறது. எல்லா விதங்களிலேயும் எல்லாவற்றிலேயும். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். எல்லா விதங்களிலேயும் எல்லாவற்றிலேயும்.
எதற்கு இந்த ஆசீர்வாதம்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி உன் மூலம் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு. நான் சொல்கிறேன், கர்த்தர் செய்யக்கூடிய விதம், தேவ சித்தம் எப்படி இருக்குது என்று கேட்டால், என்ன மாத்திரம் காப்பாத்து, நான் மாத்திரம் பிழைச்சா போதும் இல்லைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய விதம் எப்படி இருக்குது என்று கேட்டால், ஆயிரங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் உயிர் கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் திறமை கொடுத்திருக்கிறார். அப்போ நியாயாசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையில் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பைபிளை கவனித்து பார்க்கும் பொழுது உங்களால் முடிந்ததை செய்வதற்காக அல்ல, அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு தான் தம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும். அதை இன்னும் எளிமைப்படுத்தலாமே, நீங்கள் என்னோடு சிந்திக்கும்படியாக. இப்போ நம்ம வந்து ஒரு வகையில் சொல்கிறோம், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். பல முறை நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நினைப்பூட்டும்படியாக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வகையில் ஆமாம், அவர்னால் முடிஞ்சதானே அவர் செய்வார், அவரை ஏன் போய் வருத்தப்படுத்துறீங்க? ஆனால் மறுபடியும் அடுத்த கேள்வி, உங்களால் என்ன முடியும் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப லிமிட்டடாக போயிட்டோம். உங்களால் என்ன முடியும்? உங்களை தான் கேட்குறேன், நீங்களே மனசுக்குள்ளே ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்களால் என்ன முடியும்? பெருசாக ஒன்றும். இந்த வெயிலே நம்மளால் எப்படி தான் கோட்டு போட்டு நிற்கிறீங்களா, அதுக்கு தான் பின்னாடி ஏசி போட்டிருக்கோம், நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? இப்படி இது நம்மளால் பெருசாக ஒன்றும் பெருசாக முடியறதில்ல இல்லையா? நல்ல சுகம் வாட்ட சாட்டமாக இருக்கிறோம், ஒரு காய்ச்சல் தான் வருது, அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரென்த்தே என்ன ஆயிடுது, போயிடுது இல்லையா? ஒரு காலத்தில் இந்த ஒரு கொசு கடித்து ஒரு காய்ச்சல் வந்தது, பேர் என்னதுங்க? அது ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறது, சிக்கன் குன்குனியா. அந்த சிக்கனுங்கிற வார்த்தை வந்ததுனால நம்ம ஆளுங்க கோழி சாப்பிடாமல் இருந்தாங்க, கோழியின் ஜெபம் கேட்கப்பட்டது, அவ்வளவுதான். நான் சொல்ல விளையாடுறது தான். ஆனால் இது எதனால் வந்தது? அதுவும் பெண் கொசு பகலில் கடித்ததினால். அப்படி அது வேறு வேறு வெரைட்டியோ ஏதோ ஒன்று. நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறாரு, ஒரே ஒரு கொசு தான் என்ன செஞ்சது, கடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா இவர் ரொம்ப உணர்வு உள்ள மனிதன் அல்லவா, நான் சொல்லணும் புரிகிறதா? அதுக்கப்புறம் உட்காந்தா எந்திரிக்க முடியல. இவ்வளவுதாங்க நம்ம ஸ்ட்ரென்த்து, அவ்வளோதான். அதை வந்து அற்பமாக சொல்லலை, இவ்வளோதான் உண்மை. நீங்கள் என்ன தான் உங்கள் சரீரத்தை பயங்கரமாக பேணி காப்பாற்றினாலும் இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய சரீரமே அல்ல. அதனால் காப்பாற்ற வேண்டாம்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னாடியே அதுவும் பிரச்சனை இருக்குது. நம்மளால் முடிஞ்சதை கட்டாயம் செய்யணும். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் பெருசாக எதையும் செய்ய முடியாது. ஆனால் வேதம் என்ன நமக்கு போதிக்கிறது என்று கேட்டால், என்னால் அன்றி அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னால் முடிந்ததல்ல, என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய நிர்ணயித்திருக்கிறாரோ அந்த விதத்தில் நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் புரிந்து இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம்? இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? சரி, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். அங்கே பைபிள் எப்படி போதிக்கிறது என்று கேட்டால், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில். அப்படி உலகத்தில் என்ன தான் இருக்குது அடுத்த வசனத்தில் சொல்கிறார். உலகத்தில் அப்படி என்ன இருக்குது வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டான. அப்போ பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. உலகத்தில் 3 விஷயம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை படிச்சிருக்கலாம், மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். இதுக்கு மாற்று வார்த்தைகள் சொன்னால் எளிமையாக விளங்கிக் கொள்ள முடியும். மாம்சத்தின் இச்சைன்னு இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன இச்சைங்க? இச்சைன்னு சொன்னால், லஸ்ட்டுன்னு சொன்னால எளிமையான விளக்கம் என்னவென்று கேட்டால், டூயிங் இட் மை வே என்ன சொல்லுவாங்க. எப்படிங்க? ஒரு இச்சைன்னு சொன்னோம்னா ஒரு அலாதி, அதை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் இருக்குது, ஒரு உந்துதல் இருக்கிற, அதை எப்படியாவது அடையணுங்கிற ஒரு இச்சைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஈர்ப்புன்னு சொல்கிறது. இதனுடைய எளிமையான விளக்கம் என்னவென்று கேட்டால், லஸ்ட் ஆஃப் தி ஃப்ளஷ்ன்னு சொல்லும் பொழுது டூயிங் இட் மை வே. அதை இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் சரி, அதனால் அதைத்தான் செய்ய போகிறேன். உலகத்தில் இவைகள் இருக்கிறது, இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால். அப்போ உலகம் சொல்லும் பொழுது உலக முறைமை இல்லையா? அதனால தான் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியும். இப்போ உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் செய்யுங்க. இப்போ எப்படி ஒரு ஃபிலாசபி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா?
அதாவது டாலரன்ஸ்ன்னு சொல்கிறான். அதில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செய்யுங்க, எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்வோம், நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம், நீங்கள் எங்களையும் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது. இது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தானே இருக்குது. இது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நியாயாதிபதிகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காலத்தில் ராஜா இல்லாதபடினால் அவனவன் தன் தன் மனதுக்கு சரி போனபடி செய்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ எம் த லார்ட் ஆஃப் மை ஓன் லைஃப். என் வாழ்க்கைக்கு நான் தான் என்னவாக இருக்கிறேன், கர்த்தராக இருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். அப்போ மாம்சத்தின் நிச்சயம்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு இது ஃபீல் ஆகுதுங்க, இது எனக்கு தேவைன்னு எனக்கு படுது, ஆகினால கட்டாயம் நான் அதை என்ன செய்ய போகிறேன், செய்ய போகிறேன். அப்படி செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, ஆனால் முடிவு எப்படி இருக்கும், இதை நம்ம எல்லாரும் விளங்கி கொள்ளக்கூடிய விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ சில நேரத்தில் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அல்லது வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு விஷயம் தப்புன்னு நம்ம எல்லாரும் பெற்றோருக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் போய் அவங்கள அந்த தம்பியின் இடத்துலையோ அந்த பிள்ளையின் இடத்துலையோ, நீ போகிறது தப்பு இல்லையா, அது நம்ம செய்யக்கூடாது, அது நமக்கு வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு நீங்கள் தலையாக அடித்து சொன்னாலும், அவங்க தலையில் அடித்து சொன்னாலும், அவங்க ஒரே பதில் தான் வச்சுருக்குறாங்க. என்ன பதில்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கிறது, சரியாக இருக்கிறது, ஆகினால நான் அதை கட்டாயம். அப்போ தான் சில நேரத்தில் ரொம்ப வருத்தத்தில் சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்குது. இவங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற அந்த முடிவு எப்படி இருக்கும் இல்லையா, முடிவு வரும்பொழுது தான் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். சரி, அப்படியாவது உணர்ந்து கொள்கிறாங்களேன்னு ஒரு வகையில் சந்தோஷப்பட்டாலும், எவ்வளவு காலம் விரயமாகிறது, பணம் விரயமாகிறது, வாழ்நாள் விரயமாகிறது. அந்த விரயம் என்பது மாத்திரமல்ல, அதில் வீணாய் போய்விட்டது, அதை ரெக்கவர் பண்ண முடியாது என்கின்ற நிலை வரும் பொழுது அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை இருக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஐயோ என் போதகரின் வார்த்தையை நான் வெறுத்தேனே. வாசிச்சிருக்கீங்களா? வெறும் பாஸ்டரை சொல்லலை, யார் அவங்களுக்கு புத்தி சொன்னாங்களோ, பெற்றோரின் வார்த்தையை அற்பமாய் எண்ணினேனே. மறுபடியும் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கிறது பாருங்கள். வாலிப மக்கள் இருப்பீர்கள், எந்த நிலையில் இருந்தாலும் பாருங்கள், இதை புரிஞ்சுக்கணும். உங்கள் வயசில் இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா, அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் நிமித்தமாக சில நேரங்களில் நீங்கள் தவறு செய்தாலும், நான் இருக்கிறேன் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், நான் இருக்கிறேன் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவங்க இருந்தாலும் உங்களை பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. ஆகினால தான் பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சை என்று சொன்னால், என் மனசுக்கு இது சரியாக தோணுது, அதனால் நான் கட்டாயம் செய்வேன். நீங்கள் வீட்டில் போய் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். ஒருத்தர் அப்படி தான் இருந்தார், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன்னு செஞ்சார். செஞ்சு முடிச்சுட்டு அவரே பதில் சொல்கிறார், இதெல்லாம் என் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்த வசனம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், கண்களின் இச்சைன்னு இருக்கிறது. சொல்ல என்ன இச்சைங்க? இதுவும் சொந்தக்காரங்க தான் இல்லையா. எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், என் கண்ணுக்கு சரியாக இருக்கிறது. சொல்லுங்க, என் கண்ணுக்கு சரியாக இருக்கிறது. உதாரணம், பைபிள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. லோத்து இருக்கிறார் இல்லையா, ஆபிரகாம், லோத்து இருக்கிறாங்க. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இல்லையா, சோதோம் குமாரா முழுவதும் இல்லையா நீர்வளம் பொருந்தியதாகவும் பசுமையாக இருக்கிறதை கண்டு அவன் என்ன செய்கிறான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான். பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கிறது, பசுமையாக தான் இருக்கிறது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த மாதிரி மட்டமான ஒரு ஊர் வேறு எங்கேயுமே இல்லை. அதை குறித்து ஒரு ரிசர்ச் ஒன்று அற்புதமாக வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கிற ஆட்கள் எவ்வளவு மோசமான ஆட்கள் என்பதை அங்கு போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்ன செய்கிறது, தெரிகிறது. ஆனால் ஒரு வேளை போகிறதுக்கு முன்னாடி எங்கே கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் இல்லையா, பச்சையாக தான் இருக்குது, பார்க்குறக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லையா, அதான் பாருங்கள், கண்கூடாக பார்க்குறீங்கல்லவா, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு யோசிக்கணும். இன்னொரு உதாரணத்தையும் சொல்லும்படியாக விரும்புகிறேன் இல்லையா. மனிதன் முகத்தை பார்க்கிறான். இப்போ ஒரு தப்பானதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் எங்களை குற்றம் சொல்ல முடியாது, எங்கள் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சதோ, எங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு தான் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், தப்பாக போச்சு, அதுக்காக எங்களை இப்படி வருத்துவது நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்லுவார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், ஆமாம், உங்கள் கண்ணுக்கு அதுதான் தெரியுங்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வசனத்தை நினைப்பூட்டுவது நல்லது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ
அப்போது ஆண்டவர் எப்படி நம்ம இதை ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, சரி நீங்கள் முகத்தை தானே பார்த்தீங்க, ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறார்? அப்போ நீங்கள் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? அவர் வேணான்னு சொல்லிடுவாருன்னு பயத்தில் தான் நான் சொல்வது கொஞ்சம் பேருக்கு புரியும் என்று நம்புகிறேன். நான் சொல்லுகிறேன், கண்களின் நிச்சயம்னா என்ன அர்த்தம்? ஏன் கண்ணுக்கு அது எப்படி இருக்கிறது? முன்பு சொன்னாலும் சிம்சோன் இருக்கிறார் இல்லையா, அவர் அப்படி தான் சொல்கிறார், ஏன் கண்ணுக்கு நல்லா இருக்கிறது. பெற்றோர் சொல்கிறாங்க, இல்லைப்பா இது வசனத்துக்கு முரணாக இருக்கிறது, குடும்பத்துக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது, கர்த்தர் உனக்கு கொடுத்த அழைப்பு வித்தியாசம் இல்லையா, ஆனால் இது கொஞ்சம் வேறு ஆங்கிளில் தான் என்ன செய்கிறது, போகிறது, வேண்டாம் அன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு ஏன் கண்ணுக்கு அது பிடிச்சிருக்காரு. கடைசியில் கதையினுடைய முடிவை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு பிரச்சனையே எங்கே தான் வருது, கண்ணு தான் வருகிறது. அதான் கண்ணுன்னு சொல்லும்போது வெறும் இந்த கண்ணு மாத்திரம் கிடையாது இல்லையா, மனக்கண்கள்னு இருக்கிறதல்லவா பைபிளில். அதை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்றுக்கள் என்ன செய்கிறது, புறப்படுகிறது. ஆகினால நம்ம கவனிக்கணும், எனக்கு தோணுது அதனால் செய்கிறேன், ஏன் நான் பார்க்குறேன், என் கண்ணுக்கு அது சரியாக இருக்கிறது அதனால் நான் செய்கிறேன். அது ரெண்டுமே தப்பாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது, ஜீவனத்தினுடைய பெருமை என்று இருக்கிறது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது ரெண்டுமே இணைப்புள்ளதாகத்தான் இருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை என்று சொன்னால், நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும். சொன்ன நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும். இதை மையப்படுத்தி ஒரு மனிதன் செயல்படுவான் என்று சொன்னால் என்ன தப்புன்னு மறுபடியும் கேட்கலாம். அவருக்கு தோணுதோ அவர் செய்கிறாரு, அவர் பார்க்குறாரு, அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் பண்ணுறாரு, அவர்னால முடியும், அவர் செய்கிறார். உங்களுக்கு ஏன் வருத்தம், உங்களுக்கு ஏன் கவலை அப்படின்னு ஒருவர் நம்மை பார்த்து கேட்பார் என்று சொன்னால், கவலை வருத்தம் அல்ல, அவரை குறித்ததான பாரம் இல்லையா. வசனத்தை எப்படி சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கண்களின் நிச்சயம் இருக்கிறது, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கிறது, ஜீவனத்தினுடைய பெருமை இருக்கிறது. அடுத்த வசனம் வரும்போது தான் நம்ம விளங்கி கொள்ள முடியும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கண்ணில் பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன செஞ்சிடும், மாறிடும். இன்னைக்கு தோணும், ஆனால் நாளைக்கு என்ன செஞ்சிடும், மாறிடும். இன்னைக்கு என்னால் என்ன பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு சொன்ன ஆள் நாளைக்கு பலன் இழந்தவனாக ஒன்றும் செய்ய இயலாத ஒரு நிலைமைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மூன்று நிலைகளும் நிலையில் நம்ம வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரக்கூடிய முறைமை அல்ல, இது ஒளிந்து போகும். எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், கர்த்தர் சித்தம் செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அந்த சித்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கும் இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்ய முற்படுறோம், உடனே மற்றவங்க சொல்லுவாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது, நாங்கள்லாம் உதவி செய்கிறோம் அப்படின்னு வருவாங்க. உதாரணத்துக்கு நான் பார்த்தேன், நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்களும் உதவி செய்வதற்கு வருவதற்கு நம்மெல்லாம் சேர்ந்தோம்னா எதையும் நம்மளால் செய்ய முடியும், அந்த உத்வேகங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இணைஞ்சு வந்தாலும் அவர் செய்ய நினைத்ததை செய்வது தான் நமக்கு நன்மை. காரணம், இதுவெல்லாம் ஒளிந்து போகும், தேவ சித்தம் செய்கிறவன் மாத்திரம்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ இன்றைக்கு இந்த ஏப்ரல் மாதம் மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஆண்டவரை எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் செய்வதற்கு நீரே எங்களுக்கு கிருபை தருவீராக. அடுத்த வாரத்தில் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எப்படி இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை அவன் என்ன செய்வான். நம்ம வாழ்க்கை ஒருபோதும் வெறுமையாக இருக்க போவது இல்லை. பாருங்கள், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இருக்கிறதல்லவா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்போ மறுபடியும் எரேமியா 17 இதெல்லாம் இணை வசனங்கள் நாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். உஷ்ணகாலம் வருகிறதை அறியாமல் வருத்தமின்றி தப்பாமல் அவன் கனி கொடுப்பான். எதனால் அவனால் முடிகிறது என்று கேட்டால், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த ஏப்ரல் மாதத்தில் பல சவால்கள் இருக்கிறது இல்லையா. வெப்பத்தின் நிமித்தமாக வரக்கூடிய சவால், யுத்தத்தின் நிமித்தமாக வரக்கூடிய சவால், இதெல்லாம் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்ததை நம்மூலம் செய்ய, நம்மில் செய்ய அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்.
எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? மறுபடியும் இந்த வசனத்தை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். என்னால் அன்றி உங்களால் அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கு நம்முடன் இருக்கிறார். எதற்கு இருக்கிறார்? நமக்கு உதவி செய்யும்படியாக. விளைவு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறார். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தம் செய்கிறவனே என்றென்றைக்கும். இல்லையா? ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். எமி கார்மைக்கல் அம்மையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலான்னு இன்றைக்கி போய் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி கட்டாயம் அவங்க யார், என்ன ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி கர்த்தர் அவங்கள பயன்படுத்தியிருக்கிறாங்கங்கிறத கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். இல்லையா? பாருங்கள், இங்கிலாந்து தேசத்திலிருந்து பெல்ஃபாஸ்ட் நகரத்திலிருந்து அவர்கள் இங்கு பாருங்கள் டோனாவூர் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் எத்தனையோ பிள்ளைகளை, அனாதை பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் அற்புதமான பணி செய்திருக்கிறார். இல்லையா? அவர்களுடைய காலகட்டத்தின் முடிவில் ஒரு பத்திரிகையாளர் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறார். போய் கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற வரைக்கும் இதை நல்லா செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் இது எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பதில் சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்று கேட்டால், அவர்கள் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார்கள், நான் ஆரம்பித்தால் என்னோடு போய்விடும், கர்த்தர் ஆரம்பித்தால் என்றென்றைக்கும் நிற்கும். எப்படி சொல்கிறாங்க? நான் ஆரம்பித்தால், ஆனால் உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளி. நான் யார் தெரியுமா? நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு நாம் செய்கிறோம் அல்லவா? நம்ம போனோன்னே அதுவும் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் கர்த்தர் இதை ஆரம்பித்திருப்பார் என்று சொன்னால் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எத்தனை பேர் புரிந்தாமே? இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த உதாரணத்தை ஆங்கில ஆராதனையில் நான் சொன்னேன். ஒரு மருத்துவர் இல்லையா, அவர் இங்கே என்எஸ்ஆர் ரோட்டில் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அவ்வப்போது அவர்கள் வருவார்கள் இல்லையா. இப்போ தான் கிறிஸ்தவை அறியாத ஒரு பின்னணி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். முடிஞ்சோன்னே பேசினார். நீங்கள் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் எங்கள் வீடுன்னு சொன்னார். நான் அங்கே தான் படித்தேன்னு சொன்னார் இல்லையா. சொல்லிட்டு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார். பாஸ்டன் மாசச்சூசெட்ஸ்லையும் படிச்சிருக்கிறார், அமெரிக்காவிலும் படிச்சிருக்கிறார். அங்கேயும் நான் படிச்சிருக்கிறேன். இன்றைக்கும் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார். இங்கேயும் நான் படிச்சிருக்கிறேன். இங்கே இருக்கிற தெய்வீகம் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு பாருங்கள். தேவனை அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அற்புதமாக சாட்சி கொடுக்குறார். எதுக்கு இதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்று கேட்டால், அந்த அம்மாவை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறோம். எப்போ இருந்தாங்க, எப்போ போனாங்க, ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களை கொண்டு தேவ சித்தம் நடைபெற்றதின் விளைவு, அவர்கள் போனாலும் சித்தம் செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவர்கள் செய்த காரியத்தின் கர்த்தர் நிலைத்திருக்க பண்ணுவார். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதின் விளைவு நமக்கு ஆசீர்வாதம் என்பது மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாக உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாக வைக்க கர்த்தர் திட்டமுள்ளவராக இருக்கிறார். ஆகினால் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள், உங்கள் பேர பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள். காரணம் என்ன? ஒரு வசனம் மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் உன் வாயில் நான் அருளிய வார்த்தையும் உன் பிள்ளையை விட்டும் உன் பிள்ளையின் பிள்ளையை விட்டும் நீங்காதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் கடந்து போவோம், நாம் கடந்து போவோம், கர்த்தர் இங்கு நிலை நிற்பார். அவர் இந்த இடத்துல, உங்கள் இடத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் வீட்டில் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அப்படி செய்கிறவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? எழும்பி நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். எழும்பி நிற்கிற நேரத்தில் இதையும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். இயேசு ஜோம் பண்றார், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். இன்னும் ஜோம் பண்ணுறார் அல்லவா? அப்படியே கவனிச்சுட்டேன். எழும்பி நிற்பது நல்லது. அதாவது கெத்சமனே தோட்டத்தில் ஜோம் பண்ணுறார். ரத்தம் பெரும் வேர்வை துளிகளாக சிந்த ஜோம் பண்ணுறார். என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அது என்ன சித்தம்? அந்த சித்தம் என்னது? எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வரும் பொழுது அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு அவர் சித்தம் செய்ததின் விளைவு 2026 பாவிகளாக இருந்த நாம் இப்பொழுது பிள்ளைகளாகவும் பந்தியில பங்காளிகளாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பங்காளின்னா என்னன்னு புரிகிறதா உங்களுக்கு? அவருக்கு எதெல்லாம் அவருக்குரியதாக இருக்கிறதோ அதெல்லாம் எனக்குரியதாக இருக்கிறது. சமாதானம் எனக்குரியதாக இருக்கிறது. காரணம், அவர் சமாதான காரணர். ஞானம், அவரே எனக்கு ஞானம், அவரே எனக்கு நீதி, அவரே எனக்கு பரிசுத்தம், அவரே எனக்கு மீட்பு. அவருக்கு எதெல்லாம் உண்டாயிருக்கிறதோ
எல்லாம் கர்த்தர் எனக்கும் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவரென்று என்ன ஒன்றும் என்னால் செய்ய இயலாது. அவரை கொண்டு அவர் நினைத்ததை கட்டாயம் செய்ய முடியும். கரம் தட்டி அப்படிப்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. செப்பீரே வலுவாது என்னை காத்துமைக்காய் நிறுத்தி. செப்பீரே வலுவாது என்னை காத்துமைக்காய் நிறுத்தி. ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, உம்மால் அன்றி ஒன்றும் எங்களால் செய்ய இயலாது. எங்கள் சுயத்தை சார்ந்தோ எங்கள் சுய திறமையை சார்ந்தோ எதையும் நாங்கள் செய்ய விரும்பவும் இல்லை. இந்த மாதம் பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் செயல்படும்படியாக நீரே எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஐ வில் டீச் யூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. உனக்கு எது சிறந்ததோ அதை நான் உனக்கு கற்றுக் கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை கரம் பிடித்து நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீரே எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உம்முடைய உதவி இருப்பதற்காக நன்றி. உம்முடைய சித்தமே நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.